இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த டிவோர்ஸஸ் நிறைய நடக்கிறதுனால எப்படி விமென் இவால்வ் ஆனாங்க. நம்ம ஒரே ஒரு ஜெண்டர் பத்தி தான் பேச போறோம், ஜஸ்ட் அபவுட் விமென். இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க பொண்ணை வளர்த்தப்போ எப்படி வளர்த்தாங்கன்னா, நீயும் இதே மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கு போகணும். இந்த மென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டாமினேஷன் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணு தான், மணி தான். இப்போ நீ பெருசா நான் பெருசா ஃபெமினிசம்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஃபெமினிசம் இப்போ அது நெகட்டிவா போர்ட்ரேயாக ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகாத ஒரு சொசைட்டில ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எப்படி விமென் இவால்வ் ஆனாங்க. நம்ம ஒரே ஒரு ஜெண்டர் பத்தி தான் பேச போறோம், ஜஸ்ட் அபவுட் விமென். ஓகே, 2 ஜெனரேஷன் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்னன்னா, டேக் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஃபுல்லா குக் பண்றதா இருக்கட்டும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நீ எடுத்துக்கோ. ஜென்ஸ் வெளியில போறது வர்றது இந்த ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் அந்த 2 ஜென்ரேஷன்ல முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்தது இதுதான். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க பொண்ணை வளர்த்தப்ப எப்படி வளர்த்தாங்கன்னா, நீயும் இதே மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கு போகணும், நீயும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, மென் வெளியில போயிட்டு வருவாங்க, ஒர்க் பண்ணாங்க, இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ இந்த மென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டாமினேஷன் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத தாண்டி டாமினேஷன் சில ஆண்கள் அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. டாமினேஷன் நான் சொல்றதுதான் நீ செய்யணும், அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயத்துல டாமினேஷன், ஒரு மணி கொடுக்கறதுல டாமினேஷன், எது எடுத்தாலும் என்ன கேட்டுதான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி டாமினேஷன்ஸ்லாம் கொடுக்க விமென்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களால இண்டிபெண்டா சுதந்திரமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி போயிடுச்சு. முன்னாடி இருந்த லெவலுக்கு இல்லாம அது அப்படியே ஸ்லோவா டிக்ரீஸ் ஆச்சு. ஓகே, இது டிக்ரீஸ் ஆனப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கும்ல, ஸோ அந்த டைம்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நான் இந்த மாதிரி ரொம்ப டிபெண்டா இந்த பர்சனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நான் டிபெண்டா இருக்கேன், ஸோ அந்த மாதிரி என் குழந்தை டிபெண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணு தான், மணி தான். ஸோ என்ன பண்ணலாம், நான் என் குழந்தைக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்றேன். அவங்க எஜுகேஷன் கொடுத்துட்டா வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு மணி வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இண்டிபெண்டா இருந்துக்கலாம், டிபெண்டன்சி இருக்காது. அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க பேரண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பேரண்டிங்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் அந்த குட்டி குட்டி பொண்ணுங்க அந்த மைண்ட் செட் எல்லாமே எப்படி ஆச்சு அப்படின்னா, ஓகே நம்ம ஒர்க் போயிட்டோம், இப்போ ஃபினான்ஷியலா நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இப்போ நான் டிபெண்டா இல்லை, இப்போ நானும் அவங்களும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து ஃபேமிலியை ரன் பண்ண போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, மென் அப்போ இருந்த ஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த டாமினண்டா இருந்தது பழகிடுச்சு. இப்போ இந்த மென் என்ன ஆச்சு தெரியுமா, அடுத்த ஜென்ரேஷன்ல இவங்களுக்கு நம்ம அப்பாலாம் இப்படி பண்ணலையே, அவங்க வீட்டை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, இப்போ அந்த கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை, அந்த பவர் என்கிட்ட இல்லாம போயிடுச்சுன்னு மென் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல தான் இந்த 2 மைண்ட் செட்டும் மீட் பண்ணப்பதான் ஒரு குட்டி குட்டி இஷ்யூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீ பெருசா நான் பெருசா ஃபெமினிசம்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. பட் இதுல எங்கேயுமே ஃபெமினிசம்க்கும் இந்த கான்செப்டுக்கும் ஒரு கனெக்டே கிடையாது. ஃபெமினிசம்ங்கிறது ஒரு பொண்ணும் ஈக்குவலா நம்ம ஒர்க்குக்கு போக முடியும், ஒரு பையனால பண்ண முடிஞ்ச எல்லாமே பொண்ணும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டியா தான் ஃபெமினிசம்னு சொன்னாங்க. பிகாஸ் அது முன்னாடி அந்த லிபர்ட்டி இல்லாம இருந்துச்சு. இவ்வளவுதான் ஃபெமினிசமே தவிர ஃபெமினிசம் இப்போ அது நெகட்டிவா போர்ட்ரேயாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு பையனோட சப்போர்ட்டே தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விமென் அந்த எம்பவர்மெண்ட்னு சொல்றத பாசிட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணாம சில பேர், ஓகேவா, சில பேர் இந்த நெகட்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மென் நிறைய பேர் சொல்கிறது ஃபெமினிசம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம கேட்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஃபெமினிசமோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சரியா இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஒரு பொண்ணு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக வேலைக்கு போகிறாங்களே தவிர ஃபினான்ஷியல் டாமினேஷனுக்காக கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி பையனுக்கும் இந்த மைண்ட் செட்,
லைக் அவங்க ஃபுல் ஃபேமிலி என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் நானும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், வி போத் ஆர் ட்ராவலிங் டுகெதர் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து பையனுக்கும் இருக்கணும் பொண்ணுக்கும் இருக்கணும். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகாத ஒரு சொசைட்டியில் எப்போவுமே இந்த பையன் பெருசா பொண்ணு தான் வந்து எல்லாமே பண்ணணும், இல்லை பையன் தான் எல்லாமே பண்ணணும், பையன் குக் பண்ணக்கூடாதா, பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதா, இந்த மாதிரி டிபேட் எப்போவுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். until and otherwise we understand we both are equal in energy. ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக பையன் வேணும், பையனுக்கு கண்டிப்பாக ஒரு பொண்ணு வேணும். மியூச்சுவல் சப்போர்ட்டில் தான் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இயங்கும். ஓகே, ஸோ இது நடக்கணும் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எமோஷ்னலா ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பையன் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்டெலெக்சுவல் மைண்டை அந்த ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணும்போது அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகும். ப்ரெஷர் வந்து ஒருத்தர் மேல போகாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த டிவோர்ஸஸ் நிறைய நடக்கிறதுனால ஒருத்தர்கிட்ட அந்த ப்ரெஷர் அதிகமாக போகுது. எய்தர் அது பொண்ணாவும் இருக்கலாம், இல்லை பையனாகவும் இருக்கலாம். ஓகேவா, டிவோர்ஸ் ஆகிற ஒருத்தர் அந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒருத்தருக்கு இந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போகுது, ஃபுல்லாக போகுது. அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். பட் அதுவுமே அவங்க ட்ரெயின் பண்ணி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது கூட பாசிபிள். ஸோ இது எல்லாமே நடக்காம இருக்கணும், இது ரெண்டும் ஈக்குவல்னு இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுட்டு பையனையும் பொண்ணையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள், பொண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அம்மா தெரிஞ்சுக்கணும், அப்பா தெரிஞ்சுக்கணும், ஒரு பையனுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறத ரெண்டு அம்மா அப்பாவுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு எதுவும் மேலேயும் இல்லை எதுவும் கீழேயும் இல்லைங்கிறத ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான். ஏன் இந்த விமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த விமனோட பவர் தான் வந்து ஃபுல் ஹவுஸ்க்குமே. ஓகேவா, இப்போ அவங்க அந்த விமனோட தாட் ப்ராசஸ் தான் இவ்வளோ எவல்யூஷனுக்கு காரணம். எப்போவுமே ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் தான் வந்துட்டு அந்த ஒரு எமோஷனல் தர்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாமியார் மருமகள் இப்படி தான் வந்து சண்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வேணுங்கிறது அந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வேணும்னு நான் ஃபீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிற விஷயங்கள். ஓகேவா, ஸோ இது எல்லாம் எமோஷ்னலாக தான் இவால்வ் ஆகும். மென் பொறுத்த வரைக்கும் தே ஆர் லாஜிக்கல். அவங்களுக்கு இந்த எமோஷனல் லாங்குவேஜ் அவ்வளோ புரியலைனாலும் பட் தே டூ பிளே அ ரோல். ஓகே, ஸோ அவங்களோட ரோலுமே இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும்போது எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இதில் பேலன்ஸ் பண்ணணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் யாருன்னா விமன் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் ஈக்குவலாக நடத்துறீங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம சொசைட்டியில். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், எதில் டவுட்ஸ் இருக்குது, இப்போ நான் சொன்னதுலேயே எதெல்லாம் டிபேட்டபிளாக இருக்குது, உங்களால் எதெல்லாம் ஒத்துக்க முடியல, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.